World War II லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. ஹாலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட் அப்படிங்கிற டைட்டிலில் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஹாலோகாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஜியூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அதாவது ஜீசஸை வந்து காட்டி கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காட்டி கொடுத்ததுனால தான் அவரை போயிட்டு அந்த சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னுவாங்க. அப்போ அவங்கள காட்டி கொடுத்தவங்க யூதர்கள் சொல்லுவாங்க, ஜியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய ஜியூஸ் அந்த ஒரு இனத்தை மட்டும் சார்ந்த மக்களை கும்பலாக நிறைய மக்களை ஒன்றா சேர்த்து கொன்னுட்டாங்க. அதுதான் வந்து ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளை மொத்தமாக கொல்றது, தட் இஸ் ஹாலோகாஸ்ட். அப்படி ஹாலோகாஸ்ட் என்ன எங்கே நடந்தது அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ஹிட்லர் கேம் டு பவர், த ஜூஸ் வேர் பெர்சிக்யூட்டட் இன் மெனி வேஸ். பெர்சிக்யூட்டட் அப்படின்னா ஹராஸ் பண்ணாங்க. அப்போது இந்த ஹிட்லர் பவருக்கு வந்தோடனே இந்த யூதர்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாரு ஹிட்லர். ஏன்னா அவருடைய இது என்னென்னா, இவங்க ஜீசஸை காட்டி கொடுத்தவங்க, இவங்களால தான் நம்ம நாடு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து ஹிட்லருடைய மைண்டில் இருந்தது. அதை பரப்புனார் அந்த பிளேஸ் ஃபுல்லாக. they were deprived of their civil rights. இங்கே டிப்ரைவ்ட் அப்படின்னா சஃபர் பண்ணாங்க. சிவில் ரைட்ஸ் கூட, அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம், வாழ் உரிமை, இந்த தண்ணி, தேவையான அத்தியாவசிய தேவைகள், எதுவுமே அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்க வந்து சஃபர் பண்ணாங்க. த ப்ராப்பர்ட்டிஸ் வர் கான்ஃபிஸ்கேட்டட்னா எடுத்துக்கிட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணிருச்சு, இந்த யூதர்கள் ஜூஸ் கிட்ட என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருந்தது அது எல்லாமே அவங்க பிடுங்கிட்டாங்க. அண்ட் மெனி வேர் கன்ஃபைன்ட் டு கிட்டாஸ் அப்படின்னா தனிமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் கிட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவென்ச்சுவலி த நாசிஸ் கேம் அப் வித் தி நோஷன் ஆஃப் தி ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இவ்வளோ பண்ணியும் கூட இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க சொத்துக்கள் பறிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி அத்தியாவசிய தேவைகள் கொடுக்கல, கொண்டு போய் ஊருக்குள்ளேருந்து அவங்கள தூக்கிட்டு போய் தனியாக ஒரு ஐசோலேட்டடான ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இவ்வளோ பண்ணியும் கூட அவங்களுக்கு அந்த இனவெறி வந்து அடங்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விச் வாஸ் டு எக்ஸ்டெர்மினேட் த ஜூஸ் கம்ப்ளீட்லி. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்த அந்த ஃபைனல் சொல்யூஷன் என்ன தெரியுமா, மொத்தமாகவே இவங்களை அழிச்சிடணும். எக்ஸ்டெர்மினேட் அப்படின்னா டோட்டலாகவே டெஸ்ட்ராய் பண்ணிடணும்னு நினச்சி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹிட்லர் இந்த யூதர்களை வந்து பெரிய ஒரு கும்பலாக ஆயிரக்கணக்கான பேரை ஒரு ரூமில் விட்டு மோனோஆக்சைடு அப்படிங்கிற அந்த ஏர் விட்டு அவங்கள மொத்தமாக கொல்றாரு ஹிட்லர். அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. ஸோ அதுதான் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த வேர்ல்டு வார் நடக்கிற இந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த விஷயம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அவ்வளோ கூட்டமாக மக்களை கொல்லும் போது இந்த விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் வந்து கொண்டு வரணும், இது எல்லாம் உலகம் ஃபுல்லாக இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டது எங்கே அப்படின்னா, இந்த ஜெர்மனி நாட்டில் ஹிட்லர் செஞ்ச அந்த படுகொலைகள் தான், இந்த ஹாலோகாஸ்ட் தான். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இன் தி ஆஃப்டர்மெத் ஆஃப் ஹாலோகாஸ்ட், த UNO in its charter pledged to promote universal respect for and observance of human rights. ஸோ அப்போது இந்த ஹாலோகாஸ்ட் விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, கூட்டமாக இவர் மக்களை கொண்டுட்ருக்காரு. அப்போ இந்த UNOவுடைய சார்ட்டரில் பிளட்ஜ் பண்ணுறாங்க, அதாவது யூனிவர்சல் ரெஸ்பெக்ட், மனிதருக்கு யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பெக்ட் இருக்கணும். அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் வந்து கொடுக்கப்படணும். அண்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ், அடிப்படையான ஃப்ரீடம்ஸ், சுதந்திரங்கள் வந்து கொடுக்கப்படணும். ஃபார் ஆல் வித்தவுட் டிஸ்டிங்ஷன் டு ரேஸ், செக்ஸ், லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன். ஸோ எந்த ஒரு, இங்கே ரேஸ்ன்னும் போது இனங்கள், கேஸ்ட் எல்லாம் சொல்லி நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, தட் இஸ் ரேஸ். செக்ஸ்ன்னும் போது ஆண் பெண். லாங்குவேஜ் அப்படின்னா அந்த நம்ம பேசுகிற மொழிகள். அப்புறம் ரிலீஜனை நம்ம வழிபடுத்தக்கூடிய கடவுள்கள். ஸோ இந்த எந்த ஒரு காரணத்தை காட்டியும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு உண்டான ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும், வாழ்வுரிமை இருக்கணும், ஃபண்டமெண்டலான ஒரு சுதந்திரம் அவனுக்கு வந்து கொடுக்கப்படணும், அவனுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து முன்மொழிஞ்சது யுஎன்ஓவில் தான், அந்த ஹாலோகாஸ்ட் நடந்ததுக்கப்புறம். The UN efforts to protect human rights on the global basis resulted in the constitution of UN Commission of Human Rights. ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த விஷயம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த முயற்சிக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷனே கொண்டு வந்தாங்க. அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறோமா, அப்போ ஹியூமன் ரைட்ஸ்க்குனே தனியாக ஒரு சட்டத்தை இயக்கப்படுற அளவுக்கு இது வந்து முன்மொழிஞ்சுது. கான்ஸ்டியூஷன் ஃபார் யூஎன் கமிஷன் வந்து இதை க்ரியேட் பண்ணுறாங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கு உண்டான
rules and regulations. A committee constituted under its auspices was, ஸோ இந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கணும் ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்களா, அப்போ அந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதில் இதோடைய ஹெட்டாக யார் இருக்காங்க, சேர்ட் பை எலியனர் ரூசோவெல்ட், ஒய்ஃப் ஆஃப் லேட் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் ரூசோவெல்ட். ஸோ ஃப்ராங்க்லின் ரூசோவெல்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் எலினார் ரூசோவெல்ட் தான் வந்து இந்த கமிட்டியுடைய சேர்பர்சனாக இருந்து வழிநடத்தினாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் தி கமிஷன் இன்க்ளூடட். ஸோ இந்த கமிட்டியில் வேறு யாரெல்லாம் இருந்தாங்க, சேர்பர்சன் வந்து இவங்க, சேர்மன் வந்து எலியனர் ரூசோவெல்ட் அப்படின்றவங்க. அப்போ அதில் வேறு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, சார்லஸ் மேலிக் ஆஃப் லெபனன் அப்படின்ற நாட்டை சார்ந்த சார்லஸ் மேலிக், பிசி சாங் ஆஃப் நேஷனலிஸ்ட் சைனாவில் பிசி சாங் அப்படிங்கிறவர், ஜான் ஹம்ப்ரே ஆஃப் கனடா நாட்டை சார்ந்த ஜான் ஹம்ப்ரே, அண்ட் ரெனி கேசன் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த ரெனி கேசன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அதில் ஒரு மெம்பர்ஸாக இருந்தாங்க. The Universal Declaration of Human Rights was its important contribution. ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது இந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு. The Universal Declaration of Human Rights set forth fundamental human rights in 30 ஆர்டிகல்ஸ். ஸோ ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு ஃபண்டமெண்டலாக என்னெல்லாம் ரைட்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றத ஆர்டிகல் 30 அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தா, யூஎன்னுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தா அதில் ஆர்டிகல் 30 இருக்குது. த யூஎன் அடாப்டட் திஸ் ஹிஸ்டாரிக் சார்ட்டர் ஆன் 10 December 1948. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ கான்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டாங்க. கான்ஸ்டியூஷன்ன்றது அரசியல் சட்டம். இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறோமா, அந்த மாதிரி மனித உரிமைகளுக்கான சட்டங்கள் வந்து எப்போ எடுத்துக்கிட்டாங்க, இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கான ஒரு வரலாறு முக்கியத்துவமாக நிறைஞ்ச ஒரு இதுவாக இருந்தது. ஸோ இதை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 10 December 1948 அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். 47 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, 48 ஹியூமன் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்து உருவாயிடுச்சு. திஸ் டே, அதாவது இந்த 10 December என்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு கான்ஸ்டியூஷனே உருவாக்கி அதை உலகம் ஃபுல்லாக அதை கடைப்பிடிச்சிட்டு வரோமோ, அன்னிலேருந்து இந்த 10th December ஒவ்வொரு வருஷமும் 10ஆம் தேதி டிசம்பர் வந்து குளோபலி ஆஸ் ஹியூமன் ரைட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். மனித உரிமைகள் தினமாக நம்ம இதை கொண்டாடுறோம். ஸோ இது ஒன்வர்ட்ஸில் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. Provisions of some 90 national constitutions since 1948, according to Franklin and Eleanor Roosevelt Institute in New York, can be traced to this declaration. So இந்த டிக்ளரேஷன் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் போய் பார்க்கும்போது இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளால் பார்க்க முடியும், அங்கே இருக்குது. பர்த் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வந்து உருவாச்சு இந்த ஹாலோகாஸ்ட்டுக்கு அப்புறம். எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். த மேஜர் அவுட்கம் ஆஃப் தி ஹாலோகாஸ்ட் வாஸ் தி கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் ஆஸ் தி ஹோம் லேண்ட் ஃபார் தி ஜூஸ். ஸோ இந்த ஜூஸ் மக்களை தான் வந்து இந்த ஹிட்லர் ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து ரொம்ப கொடுமை பண்ணி ரொம்ப பேரை அழிச்சிட்டு கொண்டுட்டார் இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த ஜூஸ்க்குன்னு தனியாக ஒரு கண்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புதுசாக இன்னொரு கண்ட்ரி உருவாச்சு. அந்த கண்ட்ரி தான் வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. While this was historically the original home of Jews during Roman times, ரோமானிய ஆட்சிகள் நடக்கும்போது உண்மையிலே இந்த யூதர்களுக்கு உண்டான வரலாறு படி பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் அப்படின்றது இந்த ஜூஸ்க்கு உண்டான ஒரிஜினல் வீடு வந்து ஒரிஜினலான பிளேஸ் வந்து கண்ட்ரி வந்து இந்த இஸ்ரேல் தான். ஆனால் அங்கே இப்போ நிறைய முஸ்லீம்ஸும் கலந்து இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு இது வந்து இருக்குது, கான்ட்ரவர்ஷன் வந்து இருக்குது, முஸ்லீம்ஸ் ஸ்டேட்டா ஜூஸுடைய ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.